நயன்தாரா உனக்கு நிகர் நீ தாண்டா சொல்லும். வாட் யூ பியூட்டி, நீ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். லவ் யூடா சொல்லும். அடே விளங்காதவனடே, அவள்லாம் ஒரு பொம்பளை 33 வயசு அரை கிழவி. அவளுக்கு இவாலாம் ஃபேனாம். போடா டே போடா. டாடி யாரை பத்தி இப்பெல்லாம் பேசாதீங்க, வேணாம். பெரிய ஆளுடா, பல பேருக்கு ஆளா இருந்தவன்லாம் உனக்கு ஆளாடா. ஏண்டா அவன் ஆளு கூடயே படம் நடிச்சு பல பிரேக்கப்லாம் பார்த்து திரும்பவும் ஆளு கூடயே இது நம்மால் படம் நடிக்கிறா. இவெல்லாம் உனக்கு ஒரு ஆளு. என்ன பேச வைக்காதீங்க. இல்ல பேச்சுதான் பாரு. என்னமோ பல லவ் பல பிரேக்கப் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். நம்ம மூர்த்தி அங்கிள் பொண்ணு ஸ்வேதா இருக்கால, அவ கூட தான் ஒரு பணம் லவ் பண்ணா. இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு, ஊருக்கே தெரியும். அப்படி இருந்தவனால காலேஜுக்கு போக முடியல, வெளில போக முடியல. என்னன்னு கேட்டா ஊர் என்ன பேசணும்னு ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு சாதாரண பொண்ணு அவளே ஒரு லவ் பண்ணிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய சினிஸ்டார். நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டோம், லவ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு 1-2 ட்ரை பண்ணாங்க. அது தப்பா அவங்களுக்கு? நயன்தாரா அவரை எவ்வளவு நம்பி இருந்தா கையில பச்சை குத்தி இருப்பாங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரியற இடமா பார்த்து கையில பச்சை குத்தி இருந்தாங்க. லவ் பண்ற எந்த பொண்ணாவது கையில பச்சை குத்தி பாத்துருக்கீங்களா? இல்ல ஹீரோயின் பச்சை குத்தி பாத்துருக்கீங்களா? ஆனா நயன்தாரா பச்சை குத்துட்டாங்க. எவ்வளவு நம்பி இருந்தா அவங்க கையில பச்சை குத்தி இருப்பாங்க தெரியுமா? ஆனா அதெல்லாம் இல்ல ஆனதுக்கு அப்புறமும் ஃபீல் பண்ணி மூலையில உட்காராம எந்த படமும் பண்ணாம வெளிநாட்டு பிசினஸ் மேனா பார்த்து காலம் மட்டும் போகாம சும்மா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் டிஃப்ரெண்டா நடிச்சு 31 வயசுல நம்பர் 1 ஹீரோயினா இருக்கிறாங்க. மோட்டிவேஷன் பொண்ணுப்பா அவங்க. அவங்களுக்கு போய் இப்படி பேசுறீங்களே? தம்பி, நீ என்னதான் பக்கமா பேசினாலும் நிறைய பேருக்கு நயன்தாரா பிடிக்காதுடா. யாரு சொன்ன நயன்தாரா பிடிக்காதுன்னு? ஒரு நாய்க்காட்டு திரைப்படாவுக்கு போனாங்க, பாத்தீங்கல்ல கூட்டத்தை. அவ்வளவு போலீஸ், அவ்வளவு பந்தோபஸ்து. அப்படி இருந்தும் அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. உண்மையா லவ் பண்ற எல்லா பசங்களும் நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். அது அவங்க லவருக்கே தெரியும். அப்படின்னு காமிச்சிக்க மாட்டாங்க. அட அது விடுங்கப்பா. ஹீரோக்காக படம் பார்க்க போன காலம் போய் நயன்தாரா பார்க்கணுன்றதுக்காகவே படத்துக்கு போறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப ரீசெண்டா 2 அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல யார் ஹைலைட்? நயன்தாரா தான். அவங்க பேசுற சீனா 10 டீசரா கட் பண்ணி போட்டு அந்த ஃபங்க்ஷனை ஓட்டிட்டாங்க. அவங்க வந்தாதான் அந்த ஸ்டேஜே கெத்து. இது கூட உங்களுக்கு தெரியாம பிடிக்கலன்றீங்க. இதெல்லாம் கூட விடுங்க டாடி. ஃபேஸ்புக்ல போய் பாருங்க. லவ் பண்றவனும் சரி, லவ் பண்ணாதவனும் சரி, பிரேக்கப்ல இருக்கிறவனும் சரி, நயன்தாரா போட்டோவை போட்டு தான் டிஃப்ரெண்டா மீம்ஸ் போடுறாங்க. அவ்வளவு பிடிக்கும்பா அவங்கள. சரி டென்ஷன் ஆகாதடா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன பண்றது? இதோ பாருங்க டாடி, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா அப்பாக்களுக்கும் சொல்றேன். யாருக்கு நயன்தாரா பிடிக்காதோ எல்லாருக்கும் சொல்றேன். அவங்க படத்துல அவங்க ரோல்ல ஒரு குறை இருந்தா மட்டும் சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். அவங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லி குறைச்சிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். சரி பேசிட்டே போயிட போற. அந்த எலனா சாங் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போ. இந்த வீடியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க நயன்தாரா ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.